ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிட்டில் ஆர்ட்ஸ் ஃப்ரேம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு 3 வீடியோ போட்டிருப்போம். இது 4வது வீடியோ, லாங் ஃபார்ம் வீடியோ சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கமெண்ட் என்ன வந்துருச்சுன்னா, ஒருத்தர் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ, என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னார். இன்னொருத்தர் எனக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லலை, பட் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ப்ளஸ் நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் விலாக், அப்புறம் நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸ், அதோட பிஹைண்ட் த சீன்ஸ், நம்மளோட ஸ்டோரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் வரதராஜா ஃப்ரம் லிட்டில் ஆர்ட்ஸ் ஃப்ரேம்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஏன் ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு மோர் தென் 5 இயர்ஸாகவே நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்த எடுத்து பண்ணாமல் சின்னதாக வீட்டிலேருந்தே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2018 தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். என் கையில் Canon 600Dன்னு ஒரு சின்ன கேமராவும் ஒரு லேப்டாப்பும் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஸோ அதில் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அப்போலாம் தெரியாது, ஃபோட்டோகிராஃபர்கிட்ட தான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருந்தப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபோட்டோ ஃப்ரேம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நீ வெட்டிங் ஆல்பம் கொடுக்கும்போது காம்ப்ளிமெண்ட்டாக ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுன்னு சொல்லி எனக்கு அவர் தான் டீச் பண்ணார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி என்னோடய கிளைண்ட்ஸ்க்கெலாம் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இதை நான் கொடுத்துட்ருப்பேன். அப்புறம் நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போயே எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எப்படி இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும் என்னன்றது எனக்கு தெரியும். பட் அப்போ நான் வந்து இதை மேக் பண்ணல. இன்னொருத்தர்கிட்ட வாங்கி நான் வந்து என் கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்ருப்பேன். நான் மேக் பண்ணல. ஸோ நான் அவங்ககிட்டருந்து வாங்கி என்னோடய ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு கொடுப்பேன். இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பிஸ்னஸ் வந்து ஒரு 4-5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் அந்த பிஸ்னஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து அனிமேஷனில் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் அதை பண்ணிக்கிட்டே பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ பொன்னியின் செல்வன் ஸ்டோரியை நாங்கள் வந்து மோஷன் காமிக்ஸாக பண்ணோம். அந்த சேனல் பார்த்திங்கன்னா லிட்டில் ஆர்ட்ஸ் அப்படின்ற சேனலில் நாங்கள் வந்து பொன்னியின் செல்வனை ஒரு 9 எபிசோடு வரைக்கும் போட்டிருக்கோம். இது எப்போலேருந்துனா, இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த ஒரு 2-3 மாதத்துலேருந்தே நாங்கள் இந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டோம். நான் அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு 3 பேர், மொத்தமாக 4 பேர் சேர்ந்து இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி மற்றவங்களாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நானும் இன்னொருத்தர் மட்டும் இதில் ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் டீமுக்கு இதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் ஹையர் பண்ணி பொன்னியின் செல்வன் க்ரியேட் பண்ணி நாங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு எபிசோடு அந்த மாதிரி போட்டுட்ருந்தோம். நாங்கள் இதை கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து நாங்கள் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. பட் இது எப்படியா பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கேப் எடுத்தாலும் வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு கூடவே இதையும் பண்ணி போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். நடுவில் வந்து திடீர்னு கோவிட் வந்துடுச்சு. ஸோ நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியும் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மோஷன் காமிக்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வர அமௌண்ட் எடுத்து மோஷன் காமிக்ஸ்க்கு, இந்த பொன்னியின் செல்வன் மோஷன் காமிக்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து அப்படியே ரன் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கோவிட் வந்துடுச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் லாக்டவுன். ஸோ லாக்டவுனில் எந்த பிஸ்னஸுமே நடக்கலை. ஸோ அதேமாதிரி தான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியும் நடக்கலை. ஸோ அதுவும் போகலை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வேலையும் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்க. அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆக எல்லாருக்கும் வேலையும் போயிடுச்சு. ஸோ யாராலையுமே வந்து இப்போது மந்த்லி இதுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஸோ எல்லாருமே வந்து ஸ்டக் ஆகிட்டோம். ஸ்டக் ஆனதுக்கப்புறம் என்னென்னா, ஓகே பொன்னியின் செல்வன் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்போ நான் மட்டும் சரி நம்ம ஒரு ஆளை எடுத்து, ஏன்னா அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோவிட் ரிலீஸ் ஆகி அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ நான் மட்டும் ஒருத்தரை ஹையர் பண்ணி அவருக்கு பே பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, ஓகே நம்ம வந்து இதை ரெகுலராக கொண்டு போனால் நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே ஸ்டில் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் நான் வேலைக்கும் போகிறேன். நான் வேலைக்கு போயிட்டு இதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். யூடியூப்பில் ஒரு பக்கம் வீடியோஸும் வரும், இந்த பக்கம் நான் வந்து வேலைக்கும் போவேன். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வந்தால் நான் என்னோடய டீம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, என்னோடய டீமில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியும். ஏன்னா எல்லாருமே என்னை சுற்றி லோக்கலில் இருக்கவங்க தான். அதில் ஒரு ஆள் யாரும் எனக்கு தெரியல. அதில் ஒரு ஆள் வந்து எங்களுடைய எம்டி கிட்ட இந்த மாதிரி அவர் பிஸ்னஸும் பண்ணுறாரு, இங்கேயும் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எம்டி வந்து என்கிட்ட பேசினார். இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட வீடியோஸ் பார்த்தா நல்லாயிருக்கு, நீங்கள் அதுதான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பண்ணுங்கள்,
இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக வேலையை பாருங்கள், அதை பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து டீமில் இருக்க மற்றவங்க நாளைக்கு ஆரம்பிப்பாங்க. அது எனக்கு வந்து ப்ராப்ளமாக முடியும். ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பார்க்குறீங்க, இல்லை யூடியூப் பார்க்குறீங்க, யூடியூப்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடுங்க, நீங்கள் ரிலீவ் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது அது அவருக்கு கரெக்டுன்னு தான் தோணுச்சு. சரி நான் ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீவ் ஆகிட்டேன். அந்த சமயத்தில் எனக்கு இருந்த ஒரே ஃபினான்ஷியல் பேக்கப் அதுதான். ஸோ அதை வச்சு தான் நான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எல்லா ஃபினான்ஷியலும் வந்து கட் ஆனதால் டக்குன்னு நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம வந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னா. பட் நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போனால் தான் என் டீமுக்கு வந்து ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு என்னால் சேலரி கொடுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே நீங்களும் வேறு இடத்துல வேலைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி என்னோடய டீம்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நானும் வந்து வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். ஸோ அதோடு எங்கள் டீம் நின்றுச்சு. ஸோ அதோட பொன்னியின் செல்வன் அந்த எபிசோட்ஸும் பார்த்திங்கன்னா நின்றுருக்கும். இதை போடுறதுக்கே எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஃபினான்ஷியலாக நாங்கள் விட்டு பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை அப்படியே நிறுத்திட்டு நான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். ஸோ இந்த 5 வருஷம் இருக்குல்ல, அதில் வந்து நான் பண்ண ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். அதேமாதிரி எனக்கு கிராஃபிக் டிசைன் தெரியும், அனிமேஷனும் தெரியும். ஏன்னா நான் படித்தது அனிமேஷன் தான். நான் அனிமேஷன் படிச்சுட்டு கிராஃபிக் டிசைன் படிச்சுட்டு தான் வந்து நான் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு ஃபோட்டோகிராஃபியுமே தெரியும். நான் ஃபில்ம் மேக்கிங்கும் 1 இயர் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இந்த இதெல்லாம் இருக்குன்றதால நான் இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ அடுத்து ஒர்க் பண்ணதும் பார்த்திங்கன்னா அனிமேஷனில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இங்கேருந்து போகிறப்போ ஒரு கம்பெனியில் அனிமேட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அப்படியே அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம எப்படியாவது வந்து திரும்ப பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். என்னோடய மைண்ட் ஃபுல்லாக பிஸ்னஸில் தான் இருக்கும். ஸோ எப்பயாவது நம்ம இது திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திரும்ப என்னால் பொன்னியின் செல்வன் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான டைம் அண்ட் டீம் அப்புறம் மணி இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹியூஜாக தேவைப்படும். ஸோ அதனால் அது என்னால் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு தெரிஞ்சதில் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கும்போதே வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஸ்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி யாரெல்லாம் கிராஃபிக் டிசைன் சர்வீஸ்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக பண்ணுறதால எனக்குன்னு இருக்க அந்த கிளைண்ட்ஸ் வந்து எப்போவுமே திரும்ப கேட்பாங்க. நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஸ்டில் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்படி பண்ணி கொடுத்துருந்தப்போ நான் ஃபைனலாக முடிவு பண்ண பிஸ்னஸ் தான். ஏன்னா நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு வழியாக ஓகே நம்ம இந்த பிஸ்னஸை பண்ணிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஏன்னா நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ஏற்கனவே ஃபோட்டோ ஃப்ரேமுக்குன்னு ஒரு சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு கிராஃபிக் டிசைன் தெரியும். ஏன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறது கிராஃபிக் டிசைன் தெரியணும், ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபி நாலேஜும் இருக்கணும். ஃபோட்டோகிராஃபி நாலேஜ் இருக்கணும்னு இல்லை, பட் அந்த இப்போ ஒரு பிரிண்ட் போடுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில சைஸஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியணும். ப்ளஸ் ஃபோட்டோஷாப் நாலேஜ் இருக்கணும். இது இருந்தால் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே ஃபோட்டோ ஃப்ரேம் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் எனக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாத ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒன்று தான் சூஸ் பண்ணேன். இதில் எனக்கு தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமை எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியாது, மற்ற எல்லா விஷயமும் தெரியும். ஸோ இப்போ நான் இதை பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து ஏற்கனவே ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் பண்ணுறவர் தெரியும். ஸோ அவரை இன்ட்ரோ பண்ணார். ஸோ நான் அவர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னப்போ அவர் சில ஐடியாஸ் சொன்னார். இது வந்து நல்ல பிஸ்னஸ் தான் ப்ரோ, நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே போகும், ஸோ நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சில ஐடியாஸ் கொடுத்தார். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணேன், எங்கெங்கே என்ன ப்ராடக்ட் வாங்கணும். அப்புறம் நிறைய இடத்துல போய் நேரில் பார்த்தேன், நிறைய எக்ஸ்போ போனேன், கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. அது மூலிமா ஆந்திராக்கெலாம் போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்டாக்ஸ் சம்மந்தமாக விசாரித்தேன். நான் ஆந்திராவில் ஒரு இடத்துல போய் ஸ்டாக்ஸுக்கு விசாரிக்கிறப்போ அங்கே ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனார். அவர் இன்னொரு சென்னையில் இருக்க ஒரு டீலரோட நம்பர் கொடுத்தாரு. ஸோ அப்புறம் சென்னையில் போய் நேரில் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் என்ன ஆகும்னு சொல்லி விசாரித்து அப்புறமா நான் அமௌண்ட் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே இதெல்லாமே பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஐடியா என்னென்னா, நம்ம பிஸ்னஸை வீட்டில் இருந்தே பண்ணுவோன்னு யோசித்தேன், சென்னையிலேருந்தே பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இந்த சமயத்தில் எனக்கு வந்து மேரேஜ் பிளான் ஆச்சு. அப்போ தான் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் நம்மளால் பிஸ்னஸில் காலை எடுத்து வைக்கிறது நமக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும். ப்ளஸ் வந்து வீட்லேயும் பயப்படுவாங்க, ப்ளஸ் ஃபினான்ஷியலி ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். அப்புறம் என்னுடைய ஃபியான்ஸேக்கிட்டையும் சொல்லி ஓகே வாங்கி கரெக்டாக கல்யாணம் ஆரம்பித்த 1 or 2 months வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சமயத்தில் நான் 2 வருஷமாக வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். கரெக்டாக கல்யாணம் பண்ணி 2 மாதத்தில் பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட் வாங்க போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் ஆகும், இது எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டேன். பட்
இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது இடம் சூஸ் பண்ணோம்ல, இந்த இடம் சூஸ் பண்ணுறது தான் வந்து நமக்கு சவாலாக இருந்தது. ஏன்னா நான் வந்து சென்னையில் வேலைக்கு போயிட்டு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸில் வந்து ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் வேலைக்கு போகணுன்னு தான் என்னோடய முடிவு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சென்னையிலே வந்து ஒரு இடத்த பார்த்து அங்கேயே நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இடம் பார்த்தேன். பட் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா நான் இருந்த ஏரியாவில் ஒரு சின்ன மெயின் ரோடு, அதாவது ஏரியாக்குள்ளே ஒரு மெயின் ரோடு இருக்கும்ல, வண்டி போகிற ரோடெலாம், அந்த இடத்துல சென்னையில் ஒரு 10க்கு 10 கடை தான். அதனுடைய வாடகை கேட்டால் 18,000 மாதம் வாடகை சொன்னாங்க. சரி, அது கூட ஓகே, பிஸ்னஸ் போச்சுன்னா கொடுத்துடலாம். ஆனால் அவங்க கேட்ட அட்வான்ஸ் 4 லட்சம். அப்போ என்னுடைய பிஸ்னஸோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் வந்து 3.5 லட்சம் தான் வச்சுருந்தேன். அவர் 4 லட்சம் கேட்டாங்க. அது அங்கன்னு மட்டும் இல்லை, சென்னை ஃபுல்லாகவே நான் நிறைய இடத்துல விசாரித்தேன், அந்த ரேட்டு தான் வந்துச்சு. மெயினில் போடணுன்னா இந்த ரேட். ஸோ அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன், நம்ம மெயின்லேயே வேணாம், வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டே இருந்தப்போ பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு இடம் கிடச்சிது. அது வந்து மெயின் தான், பட் செகண்ட் ஃப்ளோர் கிடச்சிது. அங்கே நான் வாடகை அட்வான்ஸும் ப்ளஸ் வாடகையும் பார்க்கும்போது சென்னையை விட எனக்கு ரொம்ப கம்மியாச்சு. நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த லொக்கேஷனும் பாண்டிச்சேரி தான். ஸோ நான் அப்போ தான் என்ன பண்ணேன், சரி நம்ம ஆன்லைனை நம்பி ப்ளஸ் நம்ம ஏற்கனவே பாண்டிச்சேரி தான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம பாண்டிச்சேரியிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஆரம்பித்தேன். பட் நான் ஸ்டில் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிஸ்னஸ் வந்து பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இடம் பார்த்து எல்லாம் பேசி அட்வான்ஸ்லாம் கொடுத்து பாண்டிச்சேரியில் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் இந்த இடத்துடைய, இப்போ நம்ம இருக்க இடத்துடைய அட்வான்ஸ் ரெண்ட் எல்லாமே நான் சொல்கிறேன், ஓகேங்களா? கடைசியில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லுவோம் இல்லையா, அப்போ நான் சொல்கிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பிஸ்னஸாக ஆரம்பிச்சிட்டேன். பட் நான் என்ன பிளான் பண்ணனோ அதோட அமௌண்ட் எக்ஸஸாக தான் வந்துச்சு. ஏன்னா ஸ்டில் சென்னையில் ஆரம்பிச்சிருந்தா இந்த அமௌண்ட்டுக்கு என்னால் ஆரம்பிச்சிருக்க முடியாது. பட் ஸ்டில் நான் பிளான் பண்ணதை விட அதிகமாக தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம ஒரு பிளானில் பண்ணுவோம், பட் ரியாலிட்டியில் அதை விட அது அதிகமாக ஆகுது. ஏன்னா நம்ம வெறும் பொருள் வாங்கிறது அப்புறம் அதை ஃபிட் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறமே தவிர, நடுவில் கொஞ்சம் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி நிறைய தடைகள்லாம் வரும். நிறைய விஷயம் வந்து தப்பாகும், அதை திரும்ப பண்ணணும். சில விஷயம் வந்து உதாரணத்துக்கு எனக்கு பவர் வெடித்து பிசி போயிருக்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் வைஸ் நான் நிறையா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால செலவு பார்த்திங்கன்னா, நான் இப்போது 3.5 லட்சம் பிளான் பண்ணியிருந்தேன்னா அது 5 to 6 லட்சத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் அதை ஒட்டுமொத்தமாக பிளான் பண்ணி ஒரு வழியாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம்னு பார்த்திங்கன்னா இதுதான். நான் ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கான காரணம் இதுதான். எனக்கு ஏற்கனவே கிராஃபிக் டிசைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏற்கனவே நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறப்ப நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நான் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நான் பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டேன். பட் ஸ்டில் பிஸ்னஸ் ஆரம்பித்து 1.5 வருஷம் நான் வந்து இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே வரல, ஃபுல்லாக பிஸ்னஸில் இறங்கலை. ஏன்னா என் பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும், அது எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து மெயின் ஏரியாவில் மக்கள் கூடுற இடம் அதிகமாக கிடையாது. நான் வாடகை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு இடத்துல தான், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு இடத்துல தான் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உடனே இது பிக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து நான் வேலையை விடலை. அடுத்த 1.5 வருஷத்துக்கு அதே வேலையிலே இருந்தேன். அப்புறம் 1.5 வருஷத்தில் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக அந்த 1.5 வருஷம் அந்த முடிய போகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு கால்ஸ் கொஞ்சம் நிறையா வரும். ஏன்னா நம்ம கிராஃபிக் டிசைன் ப்ளஸ் வந்து ப்ராடக்டாக ஃபோட்டோ ஃப்ரேம் இது பண்ணிகிட்ருக்கோம். ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் டீம் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிப்பாங்க. பட் கிராஃபிக் டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் கால் வரும். நான் என்ன வேணும் ஏதுன்னு கேட்டுட்டு டீமுக்கு சொல்லுவேன், ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் டீமை இது பண்ணலான்னு பார்த்தேன். அதில் கொஞ்சம் நம்ம டீமில் வந்து இப்போது ஃப்ரெஷர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கிளைண்ட் கிட்ட பேசுகிறது, அவங்க சொல்கிறத உள்வாங்கிறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஸோ அதனால் நான் தான் வந்து எல்லாமே பேசுவேன். அப்படி பேசி சொல்கிறப்போ என்னால் என்னென்னா ஃபுல்லாக ஒர்க்கில் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆக்சுவலாக ஒர்க்கில் இருப்பேன், ஃபோன் கால் வரும், அதை எடுக்காமல் விட்டால் கிளைண்ட் வந்து தப்பாக எடுத்துப்பாங்க, என்ன ஃபோன் பண்ணுறோம் இவன் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறையா நடந்தது. நான் அங்கே இருப்பேன், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு கான்ஸ்டண்ட்டாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என்னால் எடுக்க முடியாது, நான் ஏன்னா ஒர்க்கில் இருப்பேன். ஸோ நான் முடிச்சுட்டு வந்து பண்ணும்போது அவங்க டக்குன்னு அது தெரியல, கிளைண்ட் வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம எடுக்கலாம், அவங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகும், என்ன இந்த மாதிரி இருக்காங்க, ஒரு ஒர்க் தரோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு கடைசியாக நிறையா வந்து ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் கிட்ட நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி ஓகே, நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து வேலையை விட்டுட்டு ஃபுல்லாக பிஸ்னஸில் இறங்கும், எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய பிஸ்னஸை அப்படியே
நான் வேலையில் வந்து சொல்லிவிட்டு ஒரு நோட்டீஸ் பீரியட்லாம் முடிச்சுட்டு திரும்ப என்னுடைய பிஸ்னஸ் லொக்கேஷன் அதாவது பாண்டிக்கே வந்துட்டேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் வந்து டீமில் வந்து என்னை சேர்த்து 3 பேர் இருக்கோம். ஒருத்தர் டிசைனர், ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுற ஃப்ரேம் பண்ணுறவர், அது எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பார்ப்பேன். இன்னொருத்தர் ஃப்ரேம் பண்ணுறாரு இல்லையா, அவரும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பார்ப்பார். ஏன்னா டீம் 3 பேர் தான். ஸோ எல்லாமே மாற்றி மாற்றி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ நாள் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது. பட் நான் போட்ட காசை எடுத்துட்டேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி நான் ப்ராஃபிட் பண்ணுறேன்னா கேட்டால் அதுவும் கிடையாது. பட் கரெக்டாக வர எக்ஸ்பென்ஸ், கரெக்டாக வர இன்கம் வந்து எக்ஸ்பென்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி பிஸ்னஸில் க்ரோத் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது, நல்லாவே இருக்குது க்ரோத். பட் ரேப்பிட் க்ரோத்துன்னு கிடையாது, பட் க்ரோத் இருக்குது. ஸோ நாங்கள் ஆரம்பித்தப்போ எங்களுக்கு வந்து எங்கள் பிஸ்னஸ் வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் 2ஆக பிரிக்கலாம். எங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் வந்து மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் வருது. ஆஃப்லைனில் ஆர்டர்ஸ் கம்மி தான், ரொம்ப கம்மி. ஏன்னா நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதால இங்கே பீப்புள் வர்றது ரொம்ப கம்மி. ப்ளஸ் லோக்கலில் வந்து விசிபிலிட்டி கம்மி, நிறைய பேருக்கு இன்னும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உண்மை. ஸோ ஆரம்பித்தப்போ எங்களுக்கு வந்து லோக்கலில் வந்து கிளைண்ட் வர்றது ரொம்ப கம்மி. ஒரு வாரத்துக்கே ஒரு கிளைண்ட், 2 வாரத்துக்கு ஒரு கிளைண்ட், அந்த மாதிரி தான் வருவாங்க. பட் ஆன்லைனில் வந்து நம்ம நிறையா மெட்டா ஆட்ஸ், அப்புறம் மார்க்கெட்டிங்லாம் பண்ணி, ப்ளஸ் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணி ஓரளவுக்கு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு இருந்தோம். இது ஸ்டார்டிங்கில் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய சுச்சுவேஷன் இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, பிஸ்னஸ் ஆரம்பித்து 1 இயர் தான், 1 இயர் அண்ட் 1 மந்த் தான் ஆகுது, 1.5 வருஷம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த 1 இயருக்கு அப்புறம் இப்போ எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னா, முதல்ல 2 வாரத்துக்கு ஒரு கிளைண்ட் அந்த மாதிரி வந்த இடத்துல இப்போது ஒரு வாரத்தில் 3-4 கிளைண்ட் வராங்க. ப்ளஸ் நம்மளுடைய கூகுள் லோக்கல் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலிமா நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, நேரில் வராங்க. ஸோ கொஞ்சம் கிளைண்ட்டோட வாக்கின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்ப இல்லை, பட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் நமக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர் அதிகமாகிட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கிளைண்ட்டே இல்லை, நம்ம வந்து ஃபுல்லாக ஆட் ரன் பண்ணி ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி தான் கொஞ்சம் பிடிச்சோம். அதில் வந்து எல்லா கிளைண்ட்டும் நம்மளோட ஒர்க் பிடிச்சி போய் இப்போ ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் கொஞ்சம் வந்துட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம ஆட் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், மெட்டா ஆட்ஸ் இதெல்லாமே ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் நமக்கு புதுசாக நிறைய கஸ்டமர் வராங்க. ஆஃப்லைனில் முன்னை விட இப்போ கொஞ்சம் வந்திருக்காங்க. பட் நமக்கு இது போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. இப்போ ஆஃப்லைனில் எங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 4-5 கிளைண்ட் வராங்க அப்படின்னா, ஆன்லைனில் வந்து நம்ம பண்ணுற ஆடுக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இன்னொரு 1 to 2 இயர்ஸில் ஒரு நாளைக்கு அப் டு 10 வரைக்கும் நாங்கள் வந்து எய்ம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது வந்துடும். பட் அந்த ஸ்டேஜ் வரத்துக்கு எங்களுக்கு வந்து இன்னும் 1-2 வருஷம் ஆகிடும். அது வரைக்கும் நாங்கள் ரன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வந்து நமக்கு ப்ராஃபிட்டுன்னு பெருசாக எடுத்துக்க முடியாது. ஒரு கேஷ் வந்து ரொட்டேஷன்லேயே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். வரும், திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும், வரும், திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படி தான் போகும். பட் இந்த பிஸ்னஸ்க்கு டைம் கொடுத்து தான் ஆகணும். இந்த பிஸ்னஸில் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். அது வரைக்கும் ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, அந்த டைமை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுவும் என் பிஸ்னஸ் வந்து மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல இல்லை. ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் தான் நிறையா புஷ் பண்ணுறோம். இன்னும் நாங்கள் வந்து ஆஃப்லைன் விசிபிலிட்டி எப்படி அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லோக்கல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் நிறையா பிளான் பண்ணி நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே அதிகமாக கண்டிப்பாக நமக்கு வருவாங்க. அதுக்கான டைம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து தான் ஆகணும். போட்ட உடனே இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரி இல்லை. அஃப்கோர்ஸ் சில பேருக்கு வந்து உடனே பிக்கப் ஆகிடும். பட் எங்களுடைய கேஸில் வந்து உடனே அந்த ரேப்பிட் க்ரோத்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களோட க்ரோத் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்துட்டுருக்கு. கிராஃப் வைஸ் பார்த்தா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த வயசில் நாங்கள் கால்குலேட் பண்ணும்போது எங்களுடைய க்ரோத் வந்து இன்னும் ஒரு 1 to 2 இயர்ஸில் நாங்கள் எதிர்பார்த்த க்ரோத் எங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அது கண்டிப்பாக நடந்துடும். ஸோ வித் யுவர் சப்போர்ட் கண்டிப்பாக அது நடந்துடும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே, எங்களுடைய ஜேர்னி என்ன, எப்படி ஆரம்பித்தோம், இப்போ எப்படி போயிட்டுருக்கு, இது எல்லாமே சொல்லிட்டோம். அடுத்து நம்ம இப்போது நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம் வாங்க. ஸோ இந்த சோஃபா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஃபிக் டிசைனும் பண்ணுறோம் ப்ளஸ் ப்ராடக்ட்டும் பண்ணுறோன்றதால கிளைண்ட்ஸ் வந்தால் உட்காரத்துக்காக வாங்கினது இது. பட் இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா கம்மி தான். சோஃபா வந்து வெறும் ஒரு 6000 வரும். இந்த டீபாய் வந்து ஒரு 3000 வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஹோல்சேலாக விற்கிறவங்களாம் பார்த்து அப்படி தான் வாங்கினேன். அப்புறம் இந்த ஷோகேஸ் ரேக் இருக்குல்ல, இது நானும் ஆன்லைனில் பார்த்து நமக்கு இங்கே வந்து இன்டீரியருக்கு பார்ட்டிஷன் பண்ணோம். அவங்கக்கிட்ட சொல்லி இதை ரெடி பண்ணேன். பட் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு
வந்துருச்சுங்க. அரௌண்ட் இப்போது அந்த ராடு மட்டும் ஒரு 4000 வந்துச்சு. அப்புறம் அதில் இருக்க ஒயிட் போர்டு ஒரு 3000 வந்துச்சு. அரௌண்ட் 10 கிட்ட வந்துருச்சு இந்த ஒரு இது ரெடி பண்ணுறதுக்கு. பட் ஓகே, ஒர்த்தாக தான் இருக்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இது மட்டுமே வந்து லேபர், அந்த மெட்டல், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளைவுட், ஒயிட் ப்ளைவுட், இது எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 10 கிட்ட வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் காஸ்ட். பெயிண்டிங்க்கு அரௌண்ட் ஒரு 40,000 கிட்ட ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்மளுடைய லோகோ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லிட்டில் ஆர்ட்ஸுடைய லோகோ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் கலர் காம்பினேஷன். ஸோ அதே இதில் தான் வந்து நமக்கு இன்டீரியர் வேணும்னு சொல்லி பெயிண்ட் அடிக்கும்போது பண்ணோம். அதனால தான் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். பட் இங்கே பெயிண்ட் பண்ணும்போது என்னென்னா, மேலே வந்து கொஞ்சம் தப்பாகிடுச்சு. பிளாக்லாம் வந்து ஒரு மாதிரி திட்டாக தெரிஞ்சுது. அதனால் திரும்ப ரீபெயிண்ட் பண்ண சொன்னேன். ஸோ ரீபெயிண்ட் பண்ணதில் நமக்கு வந்து கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அரௌண்ட் 45,000 கிட்ட ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட 2 பிசி இருக்குது. ஒன்று வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது, இன்னொன்று வந்து நான் முன்னாடியிலேருந்தே வச்சுருந்தேன். இந்த பிசியோட ப்ரைஸ் வந்து நான் சிபியூ மட்டும் 19,500க்கு வாங்கினேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன், செகண்ட்ஸில் வாங்கினேன். யூஸ்டு ஒர்க் ஸ்டேஷனாக தான் வாங்கினேன். முன்னாடியே ஒரு 3 இயர்ஸ் பேக் வாங்கிட்டாது. நடுவில் இதை கொஞ்சம் நான் ரிப்பேர் பண்ணேன். ரீசெண்டாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணேன். இந்த மானிட்டர் வந்து ஃப்ரெண்டோட இது. ஆக்சுவலாக இது இல்லை, இந்த மானிட்டர் ஃப்ரெண்டோட இது. அந்த மானிட்டர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. ஏன்னா இங்கே இன்னொரு சிபியூ இருக்கும், இல்லை அது வேறு ஒரு இடத்துல சர்வீஸ் கொடுத்துருக்கேன். என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை வந்து பவர் போய் அந்த சிபியூ பஸ்ட் ஆகிடுச்சு. சிபியூ யூபிஎஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால் இன்னொரு பிசி வாங்க வேண்டிய நிலைமை வந்தது. இது வந்து நம்ம 60K பட்ஜெட்டில் வாங்கின ஃபுல் செட் பிசி இது. அதில் மானிட்டர் மட்டும் ஏற்கனவே இருந்த ஒரு பிசியில் போனதில் எகைன் ஒரு 12,000 பட்ஜெட்டில் ஒரு மானிட்டர் வாங்கினோம். ஸோ அந்த மானிட்டர் ஒரு 12,000. அது வந்து சிபியூ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் 19,500. ஓகேங்களா? ஸோ அந்த காஸ்ட் 20,000 வச்சுக்கோங்க. 11 + 20,000. இது பார்த்திங்கன்னா ஓவராலாகவே 60,000. ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அது கொஞ்சம் நம்ம இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பண்ணணும். நான் அதை எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் என்னால் அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியல. அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இது இருக்குல்ல, இது ஸ்டெபிளைசர். ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டெபிளைசர் போட்டிருக்குன்னா, அந்த பவர் இஷ்யூ சொன்னால அடிக்கடி இங்கே வந்து ட்ரிப் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதோ இங்கே புகை அடிச்சிருக்கா. இங்கே என்னென்னா, லைனில் காக்கா உட்காந்து அடிக்கடி ட்ரிப் ஆகும். அப்படி ட்ரிப் ஆனதில் நமக்கு வந்து 2 தடவை வந்து பஸ்ட் ஆகி செலவு வச்சிருச்சு. அதனால் இந்த ஸ்டெபிளைசர் வாங்கணும். ஸ்டெபிளைசர் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து மறந்துடுச்சுங்க எனக்கு ரேட்டு. ஆக்சுவலாக வந்து 13,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெவியான ஸ்டெபிளைசராக வாங்கி போட்டோம். ஆனால் அதில் சோகம் என்ன தெரியுமா, இந்த ஸ்டெபிளைசர் வாங்கி போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை பஸ்ட் ஆகி ஸ்டெபிளைசருக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அதில் கனெக்ட் பண்ணியிருந்த யூபிஎஸ் அப்புறம் மானிட்டர் 2 அடி வாங்குச்சு. அதில் கனெக்ட் பண்ணியிருந்த மானிட்டர் அப்புறம் யூபிஎஸ் ரெண்டுமே போயிடுச்சு. ஸோ எதுக்கு இந்த ஸ்டெபிளைசர்னு எனக்கு புரியல. ஹை வோல்டேஜ் தாங்குன்னு சொன்னாங்க, ஆனால் தாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நான் இந்த பிரிண்டர் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். ஃப்ரேம்ஸ்க்காக வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரிண்டர். ஓகேங்களா? ஸோ எப்சான் இதான் மாடல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா 2,15,000 ஆக்சுவலாக 1 லேக்லேயே பிரிண்டர் இருக்கும். பட் நம்ம குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஏன்னா நான் சாம்பிள்ஸ்லாம் பார்த்தப்போ இதனுடைய சாம்பிள்ஸ் தான் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்க. அதனால் நான் என்னோடய பட்ஜெட்டுக்கு இது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை எடுத்துட்டேன். பிரிண்டர் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்துட்டேன். பட் இதோட மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. 3 மாதத்துக்கு ஒரு தடவை மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்னு ஒன்று போகும். அது ஒரு 6,000 வரும் டேக்ஸோடு சேர்த்து. அப்புறம் இங்க்கு வந்து ரொட்டீனாக நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இங்க்கும் டேக்ஸோடு சேர்த்து 6,500 வரும். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி, மெயின்டெனன்ஸும் காஸ்ட்லி. இந்த டேபிள் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக டேபிள் எல்லாமே இருக்குல்ல, அங்கே ஒரு டேபிள் இருக்கா, இந்த டேபிள் இருக்கா, ப்ளஸ் இங்கே உள்ள ஒரு டேபிள் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு டேபிள் உள்ளே இருக்கும், நான் காமிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த டேபிளை விட்டுருங்க, இந்த 1 2 3 அப்புறம் உள்ள ஒரு டேபிள் இருக்குது. இது எல்லாமே நான் சொன்னேன்ல, நாங்கள் முன்னாடி பொன்னியின் செல்வன் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் யூஸ் பண்ண டேபிள்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை மட்டும்
ரீஒர்க் பண்ணேன். மேலே இந்த ஒயிட் இது இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ரீஒர்க் பண்ணி திரும்ப வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே ரீயூஸ் பண்ணியிருக்கேன். புதுசாக நான் ஃபர்னிச்சர் வந்து எதுவும் வாங்கலை, அதான் உண்மை. ஸோ சேர் மட்டும் ஒன்று வாங்கினேன் டிசைனருக்காக. இது வந்து ஃப்ரெண்டோட சேர், ஓகேங்களா. இது டிசைனருக்காக நம்ம வாங்கினது. அப்புறம் இந்த சின்ன சின்ன சேர்லாம் வந்து நான் வாங்கினேன். இது அப்புறம் இந்த சேர், இந்த சேர்ஸ் எதுவுமே வந்து நான் புதுசாக வாங்கலை. எல்லாமே வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே செகண்ட் ஹேண்டில் வச்சுருப்பாங்க தெரியுமா, அங்கே தான் போய் ஒரு சேர் வந்து 700 600 வாங்கினேன். 700 ஒரு சேர் 700 இந்த மாதிரி ஒரு 3 சேர் வாங்கினேன். ஸோ அப்படி தான் இந்த ஃபர்னிச்சர் வந்துச்சு. இந்த இடம் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்கும், ஏன்னா ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அப்படியே விட்டுருக்கோம். டெய்லி காலையிலே க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்புறம் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா, இது ரேக்ஸ் வந்து பொருள் வைக்கிறதுக்கு இது வந்து 2500ங்க. ஒரு ரேக் 2500. மக்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். நான் ப்ராடக்ட்ஸ் வந்து தனியாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ரேக் ஒரு 2500. அப்புறம் இந்த ஹீட் பிரிண்டர் மிஷின் இருக்குல்ல, இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஹீட் பிரிண்டர் மிஷின் பார்த்திங்கன்னா இதனுடைய ரேட் வந்து 16500 கிட்ட வரும். ஸோ இதனுடைய ரேட் 16500. அது வந்து ஐயோ இதோட ரேட் மறந்துட்டேன், நான் செக் பண்ணி சொல்கிறேன். இது வந்து மக் பிரிண்டிங். இதனுடைய ரேட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். 10 8 வருங்க, நான் பார்த்து சொல்கிறேங்க அது. அப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் என்னென்ன எடுத்தேன்னு தனியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து அமேசானில் ஆர்டர் போட்டேன். ஸோ ஃபோட்டோஸ் கட் பண்ணுறதுக்காக அமேசானில் ஆர்டர் போட்டேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15000 கிட்ட வரும். ஆமாம், ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலாக 5000 வேரியண்ட் இருக்குது. நான் ஒன்று வாங்கினேன், எனக்கு கொரியர் வரும்போதே பிரேக் ஆகி வந்துச்சு. நான் கொடுத்தவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கொடுத்ததில் நான் வீடியோ எடுக்காமல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து உடஞ்சிருச்சு. ரப்பரில் இருக்கும் இது, அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கும். எனக்கு கொடுத்தவர் வந்து உடச்சி கொடுத்துட்டார். நான் எவ்வளோ சொல்லி அவர் திரும்ப ரீஸ்டாக் போட மாட்டேன்ட்டார். அப்புறம் நான் பேசி நான் ஸ்டாக் எடுத்த இடத்துல அவரே எனக்கு சஜஸ்ட் பண்ணார், இரும்புலேயே எடுத்துக்கோங்க அதான் பெட்டர்னு. ஸோ மறுபடியும் எடுத்தேன். இது ஒரு 15000 கிட்ட வரும். அப்புறம் இந்த கபோர்டு இருக்குல்ல, இது ஜஸ்ட் ஒரு 5000 வரும்னு நினைக்கிறேன். 5000 3000 வரும். 3000 வரும். இது ஒரு 3000 வரும். இங்கே வந்து நமக்கு பேக்ரவுண்ட் வரும். ஸோ இந்த ரேக் இருக்குல்ல, இது வந்து ஒரு பேக்ரவுண்ட். இதில் வந்து 3 செட்டு வரும். இந்த 3 ராடில் வந்து 3 விதமான பேக்ரவுண்ட் மாட்டிக்கலாம். அந்த செட்டே பார்த்திங்கன்னா ஒரு 3500 வரும். ஸோ அது வாங்கினேன். அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் போடுறதுக்குன்னு இதில் வந்து ஒரு ராடு இருக்கும், தெரியுதா. ஸோ மேலே ஒரு ராடு, கீழே ஒரு ராடு இருக்கும். கீழே ஸ்டெடியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ராட், மேலே மாட்டுறதுக்கு ஒரு ராட். ஸோ ஒரு ராடோட ரேட் வந்து 2000 வரும். ஸோ 2 ராட் 4000, ஓகேங்களா. அப்புறம் ஸ்க்ரீன் ஒரு 700. இது எல்லாமே அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, மொத்தமாக கடைசியில் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோதான். இப்போது நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே லைட் போடவே இல்லை, அப்படியே இருங்க, லைட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ரூம். ஸோ இங்கே தான் ஃப்ரேம் மேக் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம். எகெயின் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி அப்படியே இருக்கிறதால கொஞ்சம் க்ளம்ஸியாக தான் இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. ஸோ இங்கே இருக்க பொருளோடது என்னென்னா, இந்த ரேக்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஃப்ரேம் வைக்கிறதுக்காக இந்த ரேக் வாங்கணும். இதுவே அரௌண்ட் ஒரு 15000 கிட்ட இழுத்துட்ருச்சு. இந்த ரேக்குன்றது இந்த ஸ்டாண்ட்ஸ் சொல்கிறேன், இதெல்லாம் இந்த ஸ்டாண்டு இதெல்லாமே வந்து ஒரு 15000 கிட்ட இழுத்துருச்சு. ஸோ இங்கே இருக்கும் பாருங்கள். அப்புறம் இந்த மிஷின் வந்து நான் எப்படி வாங்கினேன்னா, ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலை. நான் வந்து எங்கே வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 55,000-60,000 வரும், டேபிள் டாப் மிஷின். பட் வந்து அதாவது டேபிள் டாப் கட்டிங்னு சொல்லுவோம், ஃப்ரேம் கட் பண்ணுற மிஷின் இது. ஸோ இதனுடைய காஸ்ட் நான் விசாரித்தப்போ அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு, 55,000 இருந்துச்சு. நான் வந்து இந்த கட்டிங் மிஷின், அப்புறம் அந்த பின்னிங் மிஷின், இந்த கம்ப்ரெசர், இது வந்து ஏர் கம்ப்ரெசர், இது எல்லாமே சேர்த்து 1 லட்சத்துக்குள்ளே வாங்கணும்னு பார்த்தேன். பட் ஆக்சுவலாக அது ஒரு 35,000 இல்லை 55,000 வரும். அப்புறம் அது ஒரு 15,000 கிட்ட வரும். 15,000, 20,000, 25,000 அப்படி வேரியன்ட் இருக்கும். இது ஒரு 55,000 வரும். ஸோ அப்புறம் உங்களுக்கு டேக்ஸ் எல்லாமே வரும். ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து 55,000 கிட்ட வரும், ஏன்னா இது வந்து கம்ப்ரெசர்லேருந்து வர்றது. இதில் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ரெசர் இல்லாமல் காலால் இது பண்ணுறது இருக்குது, அதுதான் 35,000 வரும். இது வந்து 55,000. ஸோ இதுவே 1 லட்சம் வந்துச்சா, அது ஒரு 25,000, 1,25,000, டேக்ஸ் எல்லாம் பார்த்து 1.5 லட்சம் வந்துடும். நான் விசாரித்தப்போ ஒரு கம்பெனி, டெல்லியில் இருந்த கம்பெனி வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து ஒரு எக்ஸ்போவில் இந்த மிஷினை டெமோ பீஸாக வச்சுருந்துருக்காங்க.
ஸோ இவங்க வந்து சென்னையில் வந்து எக்ஸ்போ போட்டுட்டு திரும்ப ஊருக்கு குஜராத்துக்கு போகும்போது, குஜராத்தும் டெல்லியும் அவங்க திரும்ப அங்கே போகும்போது இதை இங்கேயே ஒருத்தர் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் ரேட்டு விசாரிக்கும் போது அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நம்மளோட டெமோ பீஸ் ஒன்று இருக்குது, அது எடுத்துக்கிறீங்களான்னு. அப்புறம் அவங்கக்கிட்ட பேரம் பேசி அப்படி இப்படின்னு பேசி இது ஒரு 35,000க்கு வாங்கினாங்க. இது வந்து 55,000 35,000க்கு வாங்கினேன். பட் வாங்கினதுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் இந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக வரும். பட் மிஷின் உள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லை. மிஷினே ஓவராலாக பார்த்தா வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். மற்றபடி நல்ல மிஷின் தான். நான் வாங்கும்போது நிறையா அழுக்கெலாம் இருந்தது. லுக் வைஸ் கொஞ்சம் டேமேஜாக இருக்க மாதிரி இருந்தது. பட் டேமேஜ் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. இந்த மிஷின் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்தோம். இப்போ இது கொஞ்சம் இதாக ஆகிடுச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால. இது வந்து பின்னிங் மிஷின். இதுக்கு ஒரு பேர் வரும், நான் அதை போடுறேன், எனக்கு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இது வந்து பின்னிங் மிஷின். இது வந்து நமக்கு 55,000 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் காஸ்ட்டு. இது வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அரவுண்ட் இது 3 வேரியண்ட் கிட்டே இருக்கும், ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி, கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 25,000மோ 30,000மோ வேரியண்ட்டுன்னு நினைக்கிறேன். 15,000லேருந்து 30,000த்துக்குள்ளே இருக்கும் ரேட். நான் அதுவுமே செக் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? அது நான் ஏற்கனவே சொன்னல, டேபிள் பழைய ஆஃபீஸ்லேருந்து யூஸ் பண்ணணும், அது இந்த டேபிள் தான். அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே ஒரு 2 ரேக் இருக்குது. இதுவுமே 2,500 வரும். ஸோ ரேக்கோட காஸ்ட், இந்த 2 ரேக்கோட காஸ்ட். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மீது எல்லாமே ஸ்டாக் தான். அப்புறம் ஆஃபீஸ்க்கு சிசிடிவி வச்சேன். ஏன்னா நான் வந்து ஆஃபீஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் அங்கேருந்தே கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும், மானிட்டர் பண்ணணுன்றதுக்காக சிசிடிவி வச்சேன். ஸோ அந்த சிசிடிவி ரெண்டில் மொத்தமாக 4 கேமரா இருக்கும். அதே மாதிரி இங்கே வெளியே ஒரு கிளாஸ் டோர் தெரியுது இல்லைங்க, அதுக்கு மட்டுமே 40,000 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 கிளாஸ் டோர் பார்க்கறதுக்கு விலை கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கு மட்டுமே 40,000 இருக்குது. அதே மாதிரி இந்த பார்ட்டிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஒரே இடமா இருந்துச்சு, நம்ம பார்ட்டிஷன் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து ஓகே, இங்கே பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், நம்ம வெளியே போயிடலாம். ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே வந்து இப்படி இருக்குல்ல, நான் இதை 3ஆக பார்ட்டிஷன் பண்ணலான்னு நினச்சேன். இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன், இங்கே ஒரு பார்ட்டிஷன் பண்ணலான்னு நினச்சோம். பட் பட்ஜெட் எகிறதுனால இதோடு நிறுத்திட்டோம். இந்த பார்ட்டிஷனுக்கு மட்டுமே அரௌண்ட் 45,000 ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக பிரித்து லேபர், அப்புறம் போர்டு, அப்புறம் இந்த பெயிண்டிங், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 45,000 அரௌண்ட் வந்துடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆனது ஸ்டாக் தான். இந்த போர்டு, அப்புறம் இந்த ஃப்ரேம்ஸ், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டு, அப்புறம் இந்த மாதிரி வுட்ஸ், கேலண்டருக்கு தேவையான வுட்ஸ், அப்புறம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே, இந்த ஸ்க்ரூ, புஷ், அப்புறம் இங்கே கிளாம்ப் இருக்கும், இது இந்த ஸ்டாண்ட், இது எல்லாமே வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டாக். இது எல்லாத்தையுமே சேர்த்து 60,000 ரூபாய்க்கு. அதுக்கப்புறமா போக போக நிறையா இன்க்ளூட் பண்ணோம், நிறையா வந்து தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். பைக் எடுத்தேன். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கம்மியாக கூட எடுக்கலாம். பட் நான் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 60,000 ரூபாய்க்கு எடுத்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மக்ஸ், அப்புறம் டிஷர்ட் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ப்ராடக்ட்கே பார்த்திங்கன்னா மேட் ரோல் நிறையா இருக்குது, கிளிட்டர் இருக்கும், லேமினேட் பண்ணுறோம்ல அந்த ரோல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மேட் ரோல். இதில் 2 வேரியண்ட் இருக்கும். ஒன்று வந்து இது வந்து 12 இன்ச்சுனா, அடுத்து 24 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், 13 இன்ச்சு இருக்கும். இது கிளிட்டர் மேட் ரோல். ஸோ இந்த பிரிண்டருக்கே பேப்பர்லாம் வாங்குவோம் நம்ம. 2 சைஸ் பேப்பர் இருக்கும், 12 இன்ச்சு பேப்பர், 24 இன்ச் பேப்பர் இருக்கும். ஸோ 12 இன்ச் பேப்பரே அரௌண்ட் 1,500 வரும். 24 இன்ச் பேப்பர் பார்த்திங்கன்னா 3,500 வரும். ஸோ இதை இந்த மிஷினில் சொல்கிறேன். இந்த பிரிண்டர் இருக்குல்ல, இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 2 lakhs. அது இல்லாமல் இந்த பேப்பர் இதோ இப்போ இருக்குது பாருங்கள், இது வந்து 24 இன்ச் பேப்பர். இது மட்டுமே 3,500 வரும். இதில் வந்து 90 feet இருக்கும் இந்த பேப்பர் லென்த்து. பட் வித்து வந்து 24 இன்ச்சு, 3,500. இதிலே வந்து 12 இன்ச் ரோல் ஒன்று இருக்குது. நம்ம 12/8 இந்த சைஸ்லாம் எடுக்கும்போது அதுதான் போடுவோம். ஸோ அது வந்து 1,500. ரெண்டுமே ரெகுலராக வாங்கிட்டே இருப்போம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு கேமரா. இந்த கேமரா வந்து நான் இப்போ வாங்கினதில்லை, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது வாங்கினது கிடையாது. ஸோ முன்னாடியே இந்த கேமரா வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா Canon 80D இந்த கேமரா தான் இருக்குது. இதை நான் முன்னாடியே வாங்கிட்டேன். ஸோ அதனால் கேமராக்கு இன்வெஸ்ட் பண்ணல. பட் பேட்ரி வாங்கினேன், ஒரு பேட்ரி தான் இருக்குது. ஸோ 2 பேட்டரியாக வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சார்ஜர், இந்த மாதிரி விஷயம், கார்ட் சார்ஜர் எல்லாம் வாங்கினேன். அங்கே இருக்கிற 2 லைட்டு, இந்த ஃபோட்டோ எடுக்கிற லைட்,
இது ரெண்டுமே வந்து நான் முன்னாடியே வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது வாங்கினது. ஸோ அதை அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஸ்டுடியோக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாண்டு மட்டும் மேலேருந்து வர அந்த ஸ்டாண்டு மட்டும் வாங்கினேன். அது ரெண்டும் சேர்த்து ஒரு 5000 கிட்ட வந்துச்சு, 5000 7000 வந்துச்சு. ஸோ ஒரு ட்ரைபாட் நம்ம கண்டென்ட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட முன்னாடியே ஒரு ட்ரைபாட் இருந்துச்சு, அது வந்து ஃப்ரெண்டோடது ஆக்சுவலாக. அப்புறம் நான் ஒன்று வாங்கினேன் புதுசாக, இது வந்து நம்ம கண்டென்ட் எடுக்கிறதுக்காக ஃபுல்லாக வாங்கினேன். இந்த ட்ரைபாட் ஒரு 3500 வரும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது எல்லாமே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துடைய அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எங்களுடைய பில்டிங் ஓனர் வந்து 1 lakh கேட்டாங்க. பட் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், இந்த மாதிரி நான் 2-3 இடம் பார்த்தேன், யாருமே வந்து எனக்கு அட்வான்ஸ் குறைச்சி கொடுக்கல. பட் இந்த பில்டிங் ஓனர் வந்து நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், நான் இது வரைக்கும் உள்ளேருந்து பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் மெயினில் வரேன், ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொன்னேன். அவர் 1 lakh சொன்னார். அப்புறம் 50,000 எனக்கு குறைச்சி கொடுத்தாரு. வேறு யாரும் கொடுக்கல, இவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ். இப்போ இது வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன்ல என்னென்ன பொருளுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு, இதில் வந்து சில விஷயம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் வந்து நான் லேட்டராக கூட இன்க்ளூட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா ஒரு கெனான் பிரிண்டர் ஒன்று, எதுக்குன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன A4 சைஸ் பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறது. இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கெனானில் 630 அப்படின்னு ஒரு பிரிண்டர் இருக்கும், G630, கெனான் பிக்ஸ்மா G630 இந்த பிரிண்டர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பிரிண்டர் வந்து நான் அதுவும் ஒரு 10,300 அந்த ரேஞ்சு வரும், அது ஒரு 10,000 வரும், அது வாங்கினேன். அப்புறம் இது இல்லாமல் மிஷின் வந்து இப்போது அந்த கட்டிங் மிஷின், பின்னிங் மிஷின்லாம் பார்த்தீங்களா, கம்ப்ரஸர் லிஃப்ட் வழியாக வந்துடுச்சு. ஆனால் இந்த கட்டிங் மிஷினும் பின்னிங் மிஷின் அப்புறம் பிரிண்டர் இதெல்லாம் ஏற்றுறதுக்கு வந்து நமக்கு க்ரேன் வழியாக தான் ஏற்றணும். ஏன்னா நம்மளுடைய படிக்கட்டு வழியாக ஏற்ற முடியாது, படிக்கட்டு சின்னது, லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்லேயும் ஏற்ற முடியாது, அதுவும் சின்னது. ஸோ இதனால் என்ன பண்ணோன்னா, பிரிண்டர் வந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஓப்பனே பண்ணல, அப்படியே வச்சுருந்தோம். வச்சுட்டு ஏன்னா மேலே ஒர்க் போயிட்டு இருந்துச்சு ஸ்டூடியோவில். ஸோ ஸ்டூடியோவில் ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பிரிண்டர் வந்ததும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா க்ரேன் தான். ஸோ க்ரேனை கூட்டு அதை க்ரேனில் ஏற்றினோம். அந்த க்ரேனுக்கு மட்டுமே இதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 ஆகிடுச்சு. வேலைன்னு பார்த்தா 10 நிமிஷம் வேலை தான். வந்தாங்க, கடைன்னு கட்டிட்டு மேலே ஏற்றிட்டாங்க. பட் க்ரேன் வந்து இந்த டிராஃபிக்கில் வர்றதுக்கும் கூட வந்து ஆளுங்க அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து 9,000 க்ரேனுக்கு மட்டும். நானும் என்னோடய சர்க்கிள் எல்லார்கிட்டையும் விசாரித்து பார்த்தேன், யாருக்கிட்டுமே தெரிஞ்சவங்க சர்க்கிளில் க்ரேன் இல்லை. ஸோ அது அவாய்டே பண்ண முடியல. 9,000 10 நிமிஷம் ஒர்க்குக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி சில சமயம் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பட்ஜெட் வரும். ஸோ இந்த க்ரேனுக்கு 9,000, அப்புறம் ஒரு பிரிண்டருக்கு 10,000 சொன்னால, அது இல்லாமல் இன்னொரு பிரிண்டருக்கும் 10,000 கொடுத்தேன். அந்த பிரிண்டர் என்னென்னா அந்த சப்ளிமேஷன் பிரிண்ட் பண்ணுற பிரிண்டர், அதுக்கு ஒரு 10,000 கொடுத்தேன். ஸோ நீங்கள் பிரிண்டர் வாங்குறீங்கன்னா அதை மட்டும் வாங்க முடியாது, கூட பேப்பர் ரோல்ஸ் பேப்பர் வாங்கணும். இப்போ நான் அந்த பிரிண்டர் உதாரணத்துக்கு அந்த பாஸ்போர்ட் சைஸ் பிரிண்ட் போடுறதுக்கு வாங்கினேன் இல்லையா, அதுக்கான பிரிண்டர் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் வாங்கிட்டு கூட 6x4 inches பேப்பர் ஒரு 5 பண்டில் வாங்கினேன். அப்புறம் A4 சைஸ் பேப்பர் ஒரு 2 பண்டில் வாங்கினேன். ஏன்னா நமக்கு அதெல்லாம் பிரிண்ட் போட வேண்டிய தேவை இருக்கும். எல்லாமே ஃபோட்டோ பிரிண்டிங் பேப்பர். அது மற்றபடி ஸ்டேஷ்னரி ஐட்டம் நிறையா வாங்கியிருக்கும். ஸோ இந்த எஸ்டிமேஷன்ஸும் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ராவல். ஸோ நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய இடத்துக்கு போய் பொருள் விசாரிக்கணும். அப்புறம் பொருளை நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வர ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஏன்னா நான் மிஷினை வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு கொண்டு வந்தேன். மிஷின் சென்னையில் இருந்துச்சு. அந்த கட்டிங் மிஷினும் பின்னிங் மிஷினும் கம்ப்ரெசர் மிஷின் 3மே சென்னையில் இருந்துச்சு. அதை நான் சென்னையிலேருந்து பாண்டி கொண்டு வரதுக்கு வண்டிக்கு மட்டுமே ஒரு 6,000 ஆச்சு. பாண்டியிலேருந்து ஒரு வண்டி வந்து அதை ஏற்றிட்டு திரும்ப இங்கே கொண்டு வரணும். ஸோ அதை கொண்டு வரதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பில்லு கையில் இருக்கணும். பில்லு இல்லைனா போலீஸ் நடுவில் பிடிச்சாங்கன்னா மிஷினை சீஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா ஃபைன் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு இது இருக்குது. அதுக்கு ஒரு 6,000 நான் ஸ்பெண்ட் பண்ணேன். இது எல்லாமே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே நான் சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ்லாம் நிறையா மிஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஷாப் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் லேட்டராக நிறையா கொஞ்சம் ஆட் பண்ணேன். அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் இதில் இருக்காது. பட் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னே நான் போட்ட எஸ்டிமேஷன், அப்புறம் நான் பண்ண செலவு, இது எல்லாமே ஒரு எக்ஸலாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இது எல்லாமே எக்ஸலாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் எஸ்டிமேஷன் போட்டது 7,100,000 இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், 6,500. இந்த டிரான்ஸ்போர்ட் அப்பயே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் செலவு பண்ணது 6,500. இது வந்து நாங்கள் எஸ்டிமேஷன் போடல, கேட்டுட்டு போட்டோம், அதே தான் ஆச்சு. ஸோ 6,500 அப்படியே நோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ இது எல்லாமே எஸ்டிமேஷன் 7,100,000. ஆனால் ஆனது 6,45,000.
இது நான் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் நான் நிறையா பண்ணேன், அதை நான் ஆக்சுவலாக நோட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸ்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ரஃபாக பார்க்கணுன்னா இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச செலவு வந்து நான் பிரிண்டர் 2,15,000 சொன்னல. அப்புறம் நான் பேசி இன்னொரு இடத்துல விசாரித்து அதை 1,92,000 வாங்கினேன். ஸோ அதில் கொஞ்சம் சேவ் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் 50,000 பின்னிங் மிஷின் 35,000 வாங்கியிருக்கேன். ஆனால் அதில் ஒரிஜினல் ரேட் 55 கிட்ட வந்துடும். அப்புறம் ஃப்ரேம் ஸ்டாக்ஸ் மட்டுமே ஃபஸ்ட்டு வந்து நான் 50,000 பிளான் பண்ணேன், 53,700 போயிருக்கு. அப்புறம் இமேஜ் கட்டர்னு ஒன்று வாங்கியிருக்கேன், இதை நான் இங்கே நோட் பண்ணல, அது ஒரு 900 வாங்கியிருக்கேன். அப்புறம் 6x4 பிரிண்டர் வந்து நான் 10,000 சொன்னேன் இல்லையா, அது 11,500. இந்த கெனான் பிக்ஸ்மா 630 நினைக்கிறேன், அந்த பிரிண்டர் 11,100. லேமினேஷன் மிஷின் பார்த்தீங்கன்னா நான் வந்து 7,000 எஸ்டிமேஷன் போட்டேன், 15,000 வந்துச்சு. இந்த 15,000ன்றது நான் ஒன்று வாங்கி வீணாக போச்சுன்னு சொன்னாலே அதையும் சேர்த்து. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ப்ளஸ் வுட் எல்லாமே சேர்த்து 80,000. சாரி, இன்டீரியர் ப்ளஸ் டோர், அதான் அந்த கிளாஸ் டோர் அப்புறம் பார்ட்டிஷன் பண்ணது இதெல்லாம் சேர்த்து 80,000 வந்துடுச்சு. அநேகமாக இதுக்குள்ளேயே பெயிண்டிங்கும் வந்துடும் நினைக்கிறேன், பெயிண்டிங்கும் சேர்த்து. ஒர்க்கிங் டேபிள், ஸோ டேபிள் எல்லாத்துக்குமே நான் ரீஒர்க் பண்ணதுக்கு 4,000 ஆச்சு. அப்புறம் டேபிள் ஃபார் ரிசப்ஷன் 2,500. ஸோ இந்த டேபிள் ஃபார் ரிசப்ஷன் இருக்குல்ல 2,500, இது வந்து நாங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணலை, அதனால் இதை மட்டும் நான் எடுத்துடுறேன். ஏன்னா நான் போட்டேன் ஆனால் பண்ணலை. சில விஷயம் நான் எஸ்டிமேட் போட்டு நான் அதை பண்ணாமல் இருக்குது, அதுவும் நான் காமிக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்ட் தனியாகவே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டீரியர் பார்ட்டிஷன் ப்ளஸ் கிளாஸ் டோருக்கு மட்டும் 80,000. அப்புறம் பெயிண்ட்டுக்கு தனியாக நான் 20,000 பண்ணணும் அப்படின்னு போட்டேன். அதில் நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகி ரீஒர்க் பண்ணதில் 40,000 போயிடுச்சு. பெரிய ஒரு இது கிடைக்கணும் 40,000. பெயிண்ட்டுக்கெலாம் இவ்வளோ செலவாகுன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடு கட்டல எதுவும் பண்ணதில்லை இல்லை, அதனால் நமக்கு தெரியல. ஸோ பெயிண்ட்டுக்கு மட்டுமே அந்த இடத்துக்கு 40,000 ஆயிடுச்சு. அப்புறம் சிசிடிவி வச்சுருக்கோம், சிசிடிவிக்கு 12,200. நான் 20,000 பட்ஜெட் போட்டேன், பட் 4 கேமரா வந்து ஆடியோ இல்லாமல் 4 கேமராவுக்கு 12,500. அப்புறம் இன்டர்நெட் இப்போ ஸ்டார்டிங்கில் கனெக்ஷன் கொடுக்கும்போது இங்கே ஜியோ ஃபைபர் தான், அது கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு 3,185. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ்க்கு இன்டர்நெட் தேவை, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப் அண்ட் கூகுள் ட்ரைவ் இதில் தான் எல்லா ட்ரான்ஸ்ஃபரும் நமக்கு நடக்குது, அதனால் இன்டர்நெட் தேவை. ஸோ அதுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரோல் 3,700. நான் 3,000 சொன்னேன், 3,700. அப்புறம் ஸ்டூடியோ பிஜி ஸ்டாண்டு, லைட் ஸ்டாண்டு எல்லாம் சேர்த்து அது ஒரு 7,100. பேக்ரவுண்ட் லைட் ஸ்டாண்ட் எல்லாம் சேர்த்து. அப்புறம் 6 ஃபேன் வாங்கியிருந்தேன், அது ஒரு 7,000. ஏன்னா நம்ம சீலிங்கில் ஃபேன் போடுவோம் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக ஃபேன் போட்டோம். நாங்கள் ஏசி எதுவும் போடல, ஏசி பிளான் பண்ணியிருந்தேன், பட் பட்ஜெட் எகிரிச்சின்னு ஏசி நிறுத்திட்டேன், ஏசி போடல. ஸோ 7,000 ஃபேனு. நார்மல் சேர் வந்து ஒரு 4 ப்ளஸ் பிளாஸ்டிக் சேர் எல்லாம் சேர்த்து 3,000. கம்ப்யூட்டர் சேர் 5,000, டீப்பா 3,000. அப்புறம் டவர் ஃபேன் ஒன்று பிளான் பண்ணி தான் வாங்கலை, சோஃபா 6,500. அப்புறம் ரேக் வந்து 5,700. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் வந்து ஒரு இது வாங்கினோம். ஸோ மொத்தமாக 5,700, 2,500, 6, 8,000. ரேக் மட்டும் 8,000 இது வரைக்கும் வாங்கியிருக்கோம். ஸோ வென்டிலேட்டர் வாங்கலை, டியூப் லைட்டுக்கு மட்டும் 1,200 ஆச்சு. க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும், அது எவ்வளோக்கு வாங்கணும்னு மறந்துட்டேன், பட் அது கம்மியாக தான் இருக்கும், ஸோ அதனால் நான் போடல. ஸ்டேஷ்னரி ஐட்டமும் கம்மியாக தான் இருக்கும், அதுவும் நாங்கள் நோட் பண்ணல, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வாங்கணும். அப்புறம் ஷோகே ஷெல்ஃப், அது வந்து நான் 15,000 ஆகலை, அது 10,000 தான் ஆச்சு. அப்புறம் ஏசி போடலை, பிசி ஒன்று செலவு பண்ணணும். ஸோ 5,800 எஸ்டிமேஷன் 10,000 போட்டேன், ஆனால் 5,800 முடிச்சாச்சு. டிவி ஒன்று வாங்கியிருந்தேன், அந்த டிவி இப்போ ஆஃபீஸில் யூஸ் பண்ணலன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டில் டிவி இல்லை, ஸோ அது எங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆஃபீஸில் அந்த டிவி யூஸ் இல்லாமல் இருந்துச்சு, ஸோ அதனால் யூஸ் பண்ணல. பேனர் ஒரு 8,000 வச்சோம். அதுக்கப்புறம் ஆடுக்கெலாம் சில பேனர்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் பட்ஜெட் எகிறதுனால என்னால் வைக்க முடியல. இப்போது மார்க்கெட்டிங் பேனர்லாம் நிறைய இடத்துல வைப்பாங்களே பெருசாக, அதெல்லாம் பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக நான் 10,000 போட்டேன், பட் விசாரிச்சா தான் தெரிஞ்சுது அதெல்லாம் மாதம் 50,000 வருமா. இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது பெருசாக ஒரு ரோடு சைடில் எங்கேயாவது பேனர் பார்ப்பீங்களா, பெரிய பெரிய டெக்ஸ்டைல் பேனர்ஸ், பெரிய பிராண்டோட பேனர்ஸ், அதுக்கெலாம் உங்களுக்கு விலை தெரியாதுன்னா நான் இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. மாதம் 40,000 50,000 வரைக்கும் வரும் அதுக்கெலாம். ஸோ அதை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால் அந்த மார்க்கெட்டிங் நம்ம பண்ணலை. லைட் போர்ட் வாசலில் வெளியே வைக்கிறதுக்கு ஒன்று 15,000 பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு நேம் போர்டு 35,000 பண்ணோம். அப்புறம் பேம்ப்ளெட்லாம் பிளான் பண்ணியிருந்தேன், அதுவும் கொடுக்கல. ஏன்னா கடைசி சமயத்தில் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு 3.5 லட்ச பண்ணலான்னு நினச்சேன். எஸ்டிமேட் போடும்போதே எனக்கு அது 6 லட்சம் வந்துடும் தெரியும், பட் பொருள் வாங்க அது 7 லட்சம் கிட்ட வரவும் நான் அப்படியே எல்லாத்தையும் நிறையா குறைச்சிட்டேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு லாஸ்ட்டாக 6,500. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ செலவு நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு, ஓகேங்களா. ஸோ நான் நோட் பண்ண வரைக்கும் எனக்கு 6,41,085 ஆயிருக்கு.
இது இல்லாமல் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ் வாங்குறது, கொஞ்சம் படைக்கிறதுக்கு பொருள் வாங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் நடந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறையா ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் நிறையா ஸ்டாக்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நிறையா விஷயம் நமக்கு தேவைப்படும். எதிர்பாராத செலவுகள் நிறையா வரும். எப்போவுமே டிரான்ஸ்போர்ட் அப்புறம் எதிர்பாராத செலவுகளும் சேர்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா. ஓகே. இந்த வீடியோ ஆல்ரெடி பெருசாக போயிருக்கும். பட் இருந்தாலும் இந்த பேமெண்ட் விஷயத்தை நான் டீட்டெயிலாக சொல்லணும். நான் இது வந்து லேட்டராக எடுத்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா முன்னாடியே அந்த வீடியோ ஆஃபீஸில் எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் எக்ஸலில் காமிச்சு கிளியராக சொல்லுவோம், எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுவோன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வந்து இப்போ மறுபடியும் இதை எடுத்து போகிறேன். ஸோ இது ஓகே, உங்களுக்கு இது மேபி பார்த்துருக்கேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவையான டாப்பிக்காக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் மேபி பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க, இல்லை பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ அப்போ எவ்வளோ செலவாகும், ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் போகணுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த இடத்துல உங்களோட பிஸ்னஸ் பார்க்குறீங்க, எவ்வளோ அட்வான்ஸ் வருதுன்றதை பொறுத்து இந்த பட்ஜெட் மாறும். ஏன்னா அட்வான்ஸ் ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணும். அதே மாதிரி இன்டீரியர் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. நான் இன்டீரியர் ரொம்ப சிம்பிள், இதுவே எனக்கு 1,50,000 1,20,000 இன்டீரியருக்கு மட்டுமே இருக்குது. பெயிண்ட்டு, ஒரு பார்ட்டிஷன், ஒரு கிளாஸ் டோர், இதுக்கு மட்டுமே 1,20,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சோஃபா எல்லாம் சேர்த்தா ஒரு 1,30,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1,50,000 வச்சுப்போம். 1,50,000 எனக்கு இன்டீரியருக்கு மட்டுமே இருக்குது. நீங்கள் வந்து இது பெரிய இடம், ஓகேங்களா. நான் பார்த்துருக்கிறது கொஞ்சம் பெரிய ஸ்கொயர் ஃபீட் வந்து மறந்துட்டேன், பட் 30க்கு 60 அடி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குற இடம், அதனுடைய அட்வான்ஸ், அப்புறம் நீங்கள் அதுக்கு பண்ணுற இன்டீரியர் செலவை பொறுத்து இதோட காஸ்ட் உங்களுக்கு பயங்கரமாக எகிரும். மற்றபடி இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்கன்னா இந்த பொருள்லாம் உங்களுக்கு சேமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட கம்மியாக கிடைக்கும். ஏன்னா இந்த மிஷின்ஸ்லாம் நான் வாங்கி ஒரு 1.5 வருஷம் ஆகுதுன்றதால நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரேட்ஸ்லாம் கம்மியாக கிடைக்கும். ஸோ நல்லா விசாரித்து நிறையா வாங்குற மாதிரி இருந்தால் வாங்குங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள். மேபி இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நான் இது மாதிரி ஏதாவது டாபிக் பண்ணணுன்னா சொல்லுங்கள். நான் ப்ராடக்ட்ஸ் பற்றி சில வீடியோஸ் எடுத்து பண்ணலான்னு பிளான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தெரியணும், வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை முடிஞ்சால் நான் போடுறேன். அதே மாதிரி இந்த எக்ஸல் இப்போ காமிச்சல, இது உங்களுக்கு அக்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலாக கூகுள் ஷீட். ஸோ ஜி ஷீட் அப்படின்னா எக்ஸல் ஷீட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த எக்ஸலோட லிங்க் தரேன். ஸோ பார்க்கணுன்னா டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், இந்த பிஸ்னஸ்னு இல்லை, எந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் சரி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, உங்கள்கிட்ட ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா பண்ணலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து இதை ஸ்ட்ரைட்டாகவே ஆரம்பிக்கலை. நான் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு ஆரம்பித்தாலுமே இன்னும் நான் இந்த பிஸ்னஸில் வந்து ஸ்டெடி ஆகிறதுக்குன்னு எனக்கு ஒரு 1லேருந்து 2 வருஷம் தேவைப்படுது. ஆல்ரெடி 1 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 1லேருந்து 2 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தேவைப்படுது. அப்படின்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு பிஸ்னஸ் வந்து 2லேருந்து 5 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும், அட்லீஸ்ட் 2 வருஷமாவது அதுக்கான டைம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் ஆகும். இப்போது இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி எடுத்த உடனே ஒரு இடம் போட்டு ஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணேன். ஏற்கனவே செல் பண்ணுறவங்க கிட்ட போய் பேசி நான் ஒரு மார்ஜினில் வாங்கி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நான் அதை சேல் பண்ணேன். ஸோ இப்போ நீங்களும் அதே மாதிரியே பண்ணலாம். ஏற்கனவே ஃபோட்டோ ஃப்ரேம் உங்கள் ஏரியாவில் யாராவது மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. பேசி இப்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்க ஃப்ரேம் எடுத்து ஃபிட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட சைஸில் வந்து எப்போவுமே ரெடிமேடாக ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஃபோட்டோ மட்டும் ஒட்டி அதை ரீசேல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ண முடியும். நம்மளுமே அந்த மாதிரி சில பேர் கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னா வெறும் ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருப்போம். இந்த சைஸில் அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை அவங்க வாங்கி அவங்க ஃப்ரேம் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி எடுத்த உடனே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப்போ எதுலேயோ வந்து உங்களோட சர்க்கிளில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணுறவங்க கிட்டேருந்து வாங்கி கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் உங்களோட ஒர்க்கு எவ்வளோ எடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுங்கள். வீட்டிலேருந்தே பண்ணுங்கள். ஸோ ஒரு 6 to 1 year பண்ணி பாருங்கள். 6 months to 1 year, ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஏன்னா இதில் வந்து ப்ராஃபிட் மட்டும் ரீசன் கிடையாது. ஏன்னா இதில் நிறையா டிசைன் வைஸ் உங்களுக்கு தெரியணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா டிசைன் கண்டிப்பாக தெரியணும். ஸோ உங்களுக்கு டிசைன் தெரியுது. இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது மட்டும் நான் சொல்லலை. அதாவது இதில் வந்து ஏர்ன் பண்ணுறது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது.
சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஏர்னிங் நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்லாவே கூட வரலாம். பட் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிக்கணும். இந்த ஃப்ரேம் பண்ணுறீங்கள்ல அது உங்களுக்கு பிடிக்கணும், போர் அடிக்காமல் இருக்கணும். அதே மாதிரி டிசைன் பண்ணுறீங்கள்ல அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். காசு வருமே இல்லை காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் வந்தால் நம்மளால் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதா இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை வந்து ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியும். ஸோ அது உங்களுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 months to 1 year ரன் பண்ணால் தான் இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இதில் எவ்வளோ டைட்டாக ஒர்க் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் எல்லாம் தெரியும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களால் வந்து சர்வை பண்ண முடியும், ப்ராஃபிட் வைஸும் எனக்கு வருது, ப்ளஸ் நானும் இதை என்ஜாய் பண்ணுறேன், என்னால் இதை தொடர்ந்து பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்காது. சின்னதாக ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு லாஸாக இருக்கும். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயம், ஓகே இதை நம்மளால் பண்ண முடியும் முடியாதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு அடுத்து வேறு என்ன பண்ணலாமோ அதை பண்ணலாம். ஸோ இதுதான் இது வந்து என்னுடைய அட்வைஸ் கிடையாது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாருமே ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாதீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல வாங்கி அப்புறம் இன்னொரு இடத்துல நீங்கள் ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வராங்க, ப்ளஸ் நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுறீங்கன்னா அடுத்த லெவல் கொண்டு போங்க. இல்லைனா அப்படியே நீங்கள் இதை நிறுத்திட்டு வேறு என்ன உங்களுக்கு செட் ஆகுதோ அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நான் வரதராஜா ஃப்ரம் லிட்டில் ஆர்ட்ஸ் ஃப்ரேம்ஸ். தேங்க்யூ.